மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அதுதான் எனக்கு உத்வேகமாக இருக்கும். இந்த காணொலியில் நான் வேறு இன்னொன்று பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நாம் தமிழர் மட்டும் 234 தொகுதி அறிவித்து வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் அதிமுக அவங்க கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா, பாமக, அமமுகவுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களும் ஒரு சிலருக்கு இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகள். மூணுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 27, 18, 11 சேர்த்து பார்க்கும்போது 56 தொகுதிகள் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ஏடிஎம்கே 160லிருந்து 175 சீட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போட்டி போடுவாங்க. அதிமுக ரெட்டலை சின்னத்தில் 160லேருந்து 175 சீட் நிற்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேர்தல் நேரத்தில் சூடு பிடிக்குது, களம் நல்லாவே சூடு பிடிக்குது. அவங்க கூட்டணிகளாக அறிவிக்கும் போது இப்போ நேற்று தவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலேருந்து வெளிவந்திருக்காங்க. இன்னும் சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்களுடைய நிலைப்பாடு, இவங்க எவ்வளோ நம்பர் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ 5 சீட்டு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சுங்கிற மாதிரிலாம் நான் பார்த்தேன். என்ன ஏதுங்கிறது இன்னும் தெரிய வரும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே.